வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்னப்பா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்னப்பா? இது வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ரெண்டுமே ஒரே கம்பெனி தானே. நிறைய ஒரு ஐடி கம்பெனினா ஐடி கம்பெனி தானே, இல்லைன்னா சர்வீஸ் பேஸ் கம்பெனி, இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதில் குறிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம எந்த கம்பெனியில் போய் ஃபஸ்ட்டு போகிறது, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேஸ் கம்பெனி நம்ம ட்ரை பண்ணணுமா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ட்ரை பண்ணணுமான்னு இந்த மாதிரி லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி டவுட் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும், இந்த எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். யூ வில் கெட் a good idea. Hey everyone, I am Ramya. I am working as a software engineer at Top Tech company. So இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்ன, ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு போகணுமா, இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்கு போகணுமா, இல்லை நான் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனே, ஏன்னா இது ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பேச போறோம். இந்த ஃபர்ஸ்ட் மேஜர் டிஃபரன்ஸ் எல்லாருக்குமே தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்ன, சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்ன, இது கண்டிப்பாக தெரிஞ்ச வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்றது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஓன் ப்ராடக்டை அவங்க வந்து டெலிவர் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆப்பிள் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ ஆப்பிள் என்ன டெலிவர் பண்ணுறாங்க, ஐஃபோன் கொடுக்குறாங்க, மேக் கொடுக்குறாங்க, ஐபேட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஓன் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணுது. ஸோ அந்த பெரிய கம்பெனியில் போயிட்டு நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், நான் வந்து ஒரு என்ன டெவலப்பிங் சைடில் போய் நான் வந்து ஜாயின் பண்ணுறேன்னா, நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தான் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட்டை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியில் நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ சர்வீஸ் பேஸ் கம்பெனினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் 95% வந்து அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்கிங் செக்டார்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேங்கிங் செக்டார்ஸில் இருக்கவங்க வந்து அவங்களே வெப்சைட் கிரியேட் பண்ணிப்பாங்களா, பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு ஐடி கம்பெனி தான் வந்து அவங்க வந்து போய் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்கிங் ஒரு செக்டார்ஸ்க்காக இவங்க வந்து ஒரு வெப்சைட், இந்த மாதிரி வந்து எனக்கு வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் வந்து ஒரு கம்பெனி கிட்ட சொல்றாங்க. அந்த கம்பெனி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கம்பெனிக்காக இவங்க சர்வீஸ் வந்து பண்றாங்க. தட் மீன்ஸ் இவங்க வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா இருக்கட்டும், அவங்களோட ப்ராசஸ் வந்து உங்களோட ஒர்க் ஐட்டம்ஸ் வந்து மானிட்டர் பண்றவங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேஜர் விஷயங்கள் பண்றது தான் சர்வீஸ் பேஸ் கம்பெனி. இவங்க ஒரு ஓன் ப்ராடக்ட் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்க ஓன் ப்ராடக்ட் பண்ண மாட்டாங்க. இன்னொரு கம்பெனி, இன்னொரு கிளைண்ட்டை வந்து இவங்க வாங்கிட்டு அவங்களுக்கு இவங்க வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனினா என்ன, சர்வீஸ் பேஸ் கம்பெனினான்றது என்னன்னு தெரிஞ்சது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனின்றவங்க வந்து ஒரு எப்படி எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்றவங்க எப்படி வந்து எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனின்றவங்க வந்து ஒரு ஹையர் வந்து பல்காக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ஒரு டிசிஸாக இருக்கட்டும், ஒரு காக்னிசெட்டாக இருக்கட்டும், ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு ஆஃப் கேம்பஸாக இருக்கட்டும், அப்படி பல்காக எடுத்துருவாங்க. 1000 மெம்பர்ஸ் இல்லை 100 மெம்பர்ஸ் பெர் காலேஜ் இந்த மாதிரிலாம் நிறைய எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்க் ஹையரிங் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் நடக்கும். ஸோ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எப்படி நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்படிலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு எனக்கு இத்தனை பொசிஷன் வேணும், அவங்களோட ஹையஸ்ட் பொசிஷனே ஒரு 5 பொசிஷன்ன்றதே ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பர்டிகுலர் ரோலுக்கு. பட் வெவ்வேறு, அதாவது நிறைய ரோல்ஸுக்காக நிறைய பொசிஷன் எடுப்பாங்க, பட் ரொம்ப ஹையாக வந்து எடுக்க மாட்டாங்க. லைக் கம்பேரிட்டிவ்லி சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஸோ நம்மளோட இதோட ஹையரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தேர்ட் வந்து இதோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சர்வீஸ் பேஸ் கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ்ன்றது குவைட் ஈஸி. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் நாலேஜ் செக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ செகண்ட் வந்து ஒரு ஜிடி இருக்க சான்ஸ் இருக்கு, குரூப் டிஸ்கஷன் சான்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ டெக்னிக்கல் இன்டர்வியூ நடக்கும், அது ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு மேஜராக எதை வச்சு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்களா, உங்ககிட்ட ஒரு எந்தூசியாசம் இருக்கா, நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா, உங்களை வந்து உங்கள் ப்ராஜெக்டில் போட்டாங்கன்னா உங்களை வச்சு உங்களால் வேலை வாங்கிட முடியுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க சர்வீஸ் பேஸ் கம்பெனி. ஸோ இது வந்து ஒரு கிளியர் பண்ணுறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே வந்து உங்களுக்கு வந்து டெக்னாலஜி பற்றி தெரியல, தட் மீன்ஸ் உங்களுக்கு இன்டெப்த்தாக தெரியல அப்படின்னா நீங்கள் ஈஸி சர்வீஸ் பேஸ் கிளியர் பண்ணிடலாம். பட் ப்ராடக்ட் பேஸ் கஷ்டம். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸோட இன்டர்வியூன்றதே கம்ப்ளீட்டாக அவங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களோட இன்டர்வியூஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல் பார்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா,
டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்ன்றது வந்து ஒரு பேசிக் ஆஃப் ஒரு டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான். நீங்கள் டெவலப்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸை எங்கேயுமே நீங்கள் ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் கற்றுக்கவே தேவையில்லை அப்படின்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்கூல் படிக்கும் போது நிறைய சப்ஜெக்ட் படிச்சிருப்போம். இது படிச்சுப்போம் தெரியாது, நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்திருப்போம். பட் நமக்கு தெரியாது, அந்த டைம்ல தெரியாது அது எவ்வளோ யூஸ்ஃபுல். பட் நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், ஓகே அன்னைக்கு படிச்சது இதுக்குதான் காரணம் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. சேம் லைக் தட் நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணாட்டினாலும் பட் உங்களுக்கு ஒரு அல்காரிதம் தெரியுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 ரவுண்ட்ஸ் கூட நடக்கும். ஸோ அந்த ரவுண்டை கிளியர் பண்ணுறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் அதோட லெவல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அப்போ எங்க ஆப்டிடியூட் இல்லையான்னு பார்த்தா எங்கள் ஆப்டிடியூடும் இருக்கும். பட் இன்னும் மேஜராக வந்து டிஎஸ்ஏக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 3rd ரவுண்ட் வந்து இங்கேயுமே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்கும். இந்த டெக்னிக்கல் ரவுண்டுமே வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்னாலஜி, நீங்கள் என்ன டெக்னாலஜி படிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு டிஎஸ்சி ரவுண்டாக இருந்துச்சுன்னா 3rd வந்து உங்கள் டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்டர்வியூ ப்ராசஸ்ன்ற போது ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா சர்வீஸ் பேஸ்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ப்ராடக்ட் பேஸை காட்டலாம். பட் நான் வந்து ப்ராடக்ட் பேஸ் வந்து நான் கண்டிப்பாக போயே ஆகணும், அப்போ நான் வந்து வர ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுலாமா சர்வீஸ் பேஸில் அப்படின்னா அப்படி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கணுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. பட் ஏன் அப்படின்னா நமக்கு நல்ல நாலேஜ் இருந்தாலும் கூட லே ஆஃப் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு. பட் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்கன்னா யூ வில் கெட் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். பட் அதே டைமில் நீங்கள் வந்து அந்த கம்பெனிக்குள்ளேயும் போகாமல் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ட்ரை பண்ணி சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா அதை ஹெசிடேட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பட் அங்கே இருந்துட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணுறதை யோசிச்சுட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு உங்களுக்கு டொமைன் எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள என்டர் ஆகும்பொழுது உங்களுக்கு இந்த பர்டிகுலர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஜாவா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குமா இருக்கும். பட் உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் என்னவா ஆக போறீங்கன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனின்றவங்க வந்து ஒரு வேறு கம்பெனிக்காக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன கம்பெனி வந்து இவங்க கிட்ட வருதோ அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு படி தான் ஆள் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க உள்ள வந்து ஹையர் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் மூலமாக நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சுட்டு நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்ட் போகும்போது இன்னொரு டொமைனிங் கற்றுக்கிற மாதிரி வரும். கம்ப்ளீட்டாக புது டொமைனாக இருக்கும். ஏன் நான் எப்படி கற்றுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு லாங்குவேஜ் படிக்க ஆரம்பிச்சிங்கனாவே இன்னொரு லாங்குவேஜ் சர்ச் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஒரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டொமைன் எக்ஸ்போஷரில் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி வந்து உங்களுக்கு சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் தான் கிடைக்கும். பட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஏன் கிடைக்கல அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்றது அதோட ப்ராடக்ட்டை அவங்க தான் உருவாக்க போகிறாங்க இல்லையா. உங்களுக்கு மல்டிபிள் டொமைன்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு டொமைனில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு ஒரு டொமைன் எக்ஸ்போஷர் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ அடுத்த ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்றது அவங்க தான் அவங்களோட ஓன் கம்பெனி மாதிரி இல்லையா, நிறையா அதுக்கு பிரான்ச்சஸ்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியில் இருக்கவங்க ஒரு மேபி உங்களோட கம்பெனி ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் ஃபாரின்ல இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேருந்து போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு எப்பயாவது போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லை உங்களோட கம்பெனி வந்து லொக்கேட்டட் இன் இந்தியா, லொக்கேட்டட் இன் சென்னை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வேற உங்களுக்கு எங்கேயுமே போகிறதுக்கு சான்ஸே இருக்காது. பட் இதே நீங்கள் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட கிளைண்ட் வந்து யூஎஸ் பேஸ் கிளைண்டாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், யூகே. ஸோ இந்த மாதிரி என்ன கிளைண்டாக இருந்தாலும் மேபி ஏதோ ஒரு சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஆன்சைட் ஒப்பிடும்பொழுது உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியை விட சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் தான் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சேலரி. ஸோ சர்வீஸ் பேஸில் சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க, ப்ராடக்ட் பேஸில் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. ஸோ இது ஃப்ரெஷருக்கு எப்படி இது ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷருக்கு மேக்ஸிமம் சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் 3 to 5 LPA கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஆஃப் த கம்பெனி 3 to 4 முடிச்சிருவாங்க. ஸோ 5 அளவுக்குலாம் போகவே போகாது. பட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிட்டு தான் உங்களோட ஸ்டார்டிங்கே 6 LPA இருக்கும், இல்லை 5 LPA இருக்கும். பட் ரொம்ப அதிகமாகவே நிறைய கம்பெனியில் வந்து 10 LPA முதல் கொண்டுலாம் வந்து ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சேலரி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியை விட ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ஃப்ரெஷர் கிட்ட இருந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணும்பொழுது
நீங்கள் அவங்ககிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சேம் தான், நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு திரும்பி கிடைக்குன்ற மாதிரி உங்ககிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க ஆப்போசிட் இன்டர்வியூவர் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு சேலரி வந்து ஆப்வியஸாக அவங்க கொடுத்துருவாங்க. இல்லை நான் வந்து இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன்ற போது அவங்களுமே ஓகே இனிமேல் தான் அவங்களை நான் வந்து அதிகமாக சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். நான் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனியில் தான் நான் போகணுமா இல்லை ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் தான் போகணுமா அப்படின்னா, சர்வீஸ் பேஸ் கம்பெனி காட்டிலும் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி எல்லா விதத்துலையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் நான் வந்து சர்வீஸ் பேஸ் கம்பெனிக்குள்ளே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த டைமில் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. லே ஆஃப் நடக்குது, உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், உங்களோட ஜாப் வந்து ஒரு பெர்மனெண்ட் அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயம் வராத விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தேவையில்லாத விஷயம். ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைக்குது, ஒரு சர்வீஸ் பேஸ்லேயே ஜாப் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணணும். அங்கே நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கணும், உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் வந்து நிறைய வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி பற்றி சர்வீஸ் பேஸ் கம்பெனி பற்றி நிறைய ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கெரியர்ஸ். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை ஃபாலோ பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் பாய்.